வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா 4ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய பாடம் 7 தான் பார்க்க போறோம். விளையாட்டு விழா அதுதான் நம்ம அந்த பாடம் தான் பார்க்க போறோம். எண் 4 தில்லைநகர் கடலூர் 23/2020. இதில் முதல்ல ஒரு கடிதம் வந்திருக்கு பாருங்க. அன்புள்ள இளவேனில், நான் நலம், நீ அங்கு நலமா? உன்னோடு சிலவற்றை பகிர்ந்து கொள்ள ஆசை, அறிந்தால் நீயும் மகிழ்ச்சி அடைவாய். அதாவது இளவேனில்ன்ற இளவேணி, அன்புள்ள இளவேனில், இளவேனிலுக்கு யார் எழுதுறாங்கன்னா குரல் செல்வி அப்படின்ற ஒரு பொண்ணு தான் கடிதம் எழுதுறாங்க. சரிங்களா? என்ன எழுதுறாங்க? கடிதம் எழுதுறாங்க. அதாவது அவங்க பள்ளியில விளையாட்டு விழா நடந்துச்சான். அதுல என்னென்ன நடந்தது அப்படின்றத பத்தி அவங்களோட நண்பருக்கு என்ன பண்றாங்க, அவங்களோட நண்பருக்கு கடிதம் எழுதுறாங்க. அதுதான் இந்த பாடம். சரிங்களா? அவங்க பள்ளியில விளையாட்டு விழால என்னென்ன விளையாட்டு விளையாண்டாங்க அதை பத்தி தான் போட்டிருக்காங்க. என் பள்ளியில் பாரம்பரிய விளையாட்டு விழா நடைபெற்றது. பள்ளியில் என்ன விழா நடைபெற்றதுன்னு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க? பாரம்பரிய விளையாட்டு விழா. அதுல உள்ளரங்க விளையாட்டுகளும் வெளியரங்க விளையாட்டுகளுமாய் களை கட்டியது. சரிங்களா? விளையாட்டை 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு உள்ளரங்க விளையாட்டுகள், இன்னொன்னு வெளியரங்கு விளையாட்டுகள். 2 வகையா. உள்ளரங்க விளையாட்டுனா என்ன? ஒரு 4 சுவருக்குள்ள விளையாடுற விளையாட்டுக்கு பேர் உள்ளரங்க விளையாட்டு. வெளியரங்கு விளையாட்டுனா என்ன? ஒரு பெரிய மைதானத்துல விளையாடுற விளையாட்டுக்கு பேரு தான் வெளியரங்கு. வெளியில, உள்ளுனா உள்ள, வெளியினா வெளியில ஒரு பெரிய மைதானத்தை விளையாடுறதுக்கு பேரு தான் வெளியரங்கு விளையாட்டு. இதை புரிஞ்சுக்கணும் நீங்க. சரிங்களா? கேள்வி உங்களுக்கு கேட்பாங்க, உள்ளரங்கு விளையாட்டுகள் அவைன்னு கேட்டா உங்களுக்கு தெரியணும். 4 சுவத்துக்குள்ள என்னென்ன விளையாட்டுல விளையாடுறோமோ அதெல்லாம் உள்ளரங்கு விளையாட்டுகள்ல வரும். வெளியரங்கு விளையாட்டுகள்னா வெளியில மைதானத்துல விளையாடுற விளையாட்டுகள் தான் வெளியரங்கு விளையாட்டுகள். விழா, நாம் எத்தனை விளையாட்டில் வேண்டுமென்றாலும் பங்கு பெறலாம், எத்தனை விளையாட்டுலாலும் பங்கு பெறலாம்னு சொல்லிட்டு பள்ளியில சொல்லியிருக்காங்க. கரும்பு தின்ன கூலியா என்பது போல நான் பாண்டியாட்டம், கபடி, தாயம், ஐந்தாங்கல், பல்லாங்குழி முதலிய விளையாட்டுகளில் கலந்து கொண்டேன். பாண்டியாட்டம்னா தெரியும் இல்லையா? ஒரு கால நொண்டியா அடிச்சுக்கிட்டே போயிட்டு இப்போ ஒருத்தர் தொடுவாங்கல்ல, அதுதான் பாண்டியாட்டம். கபடி, தாயம், ஐந்தாங்கல்னு 5 கல்ல போட்டு மேலே தூக்கி விட்டு பிடிப்பாங்க. ஐந்தாங்கல், பல்லாங்குழி இந்த விளையாட்டுகள்லாம் இளவேனில் விளையாண்டுருக்காங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதுபோல உடல் வலிமை இருந்தால்தான் பிற செயல்களை செய்ய முடியும் என்பதை அறிந்தே இப்போட்டியில் நடத்தப்படுவதாக ஆசிரியர் கூறினார். ஆசிரியர் என்ன சொன்னாங்கன்னா, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், அந்த மாதிரி உடல் வலிமை இருந்தாதான் நாம ஒரு விளையாட்டை விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் கூறினார். விளையாட்டுகள் உடலுக்கு மட்டுமன்று அறிவுக்கும் ஆற்றல் தரும். சரிங்களா? விளையாட்டுகள் இப்போ விளையாண்டோம்னா உடம்புக்கு நல்லதுன்னு மட்டும் கிடையாது. அந்த விளையாட்டை நம்ம எப்படி ஒரு கவனிச்சு விளையாடுறோம், எப்படி நம்ம மனசெல்லாம் ஒருமுகப்படுத்தி அந்த விளையாட்டுல ஜெயிக்கணும்ன்றதுக்காக விளையாடுறோம், அதெல்லாமே இருக்கு. சரிங்களா? அதனால அறிவுக்கும் விளையாட்டு ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க. பளிஞ் சடுகுடு, ஊசி கம்மந்தட்டு, ஊட்ட பிரிச்சு கட்டு, காசுக்கு 2 தட்டு, கருணக்கிழங்கடா, தோலை உரியடா, தொண்டையில வையடா என்று பாடியபடி நாங்கள் ஆடிய கபடி பார்வையாளர்களையும் மகிழ்ச்சியைப்படுத்தியது. சரிங்களா? எப்படி பண்ணாங்களாம்? பளிஞ் சடுகுடு, ஊசி கம்மந்தட்டு, ஊட்ட பிரிச்சு கட்டு, காசுக்கு 2 தட்டு, கருணக்கிழங்கடா, தோலை உரியடா, தொண்டையில வையடா என்று பாடியபடி நாங்கள் ஆடிய கபடி பார்வையாளர்களையும் மகிழ்ச்சிப்படுத்தியது. பாடலோடு விளையாட்டு எங்களுக்கு புதிய அனுபவமாக இருந்தது. அதுக்கப்புறம் இது காலையில விளையாண்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பிற்பகலில் நான் பல்லாங்குழி ஆடினேன். சிந்தனையை சிதறாமல் வளர்க்கும் ஆற்றல் மிகு விளையாட்டு அது எது? பல்லாங்குழி சிந்தனையை சிதற விடாம விளையாட வைக்கக்கூடிய ஒரு விளையாட்டு. தாயம் விளையாட்டில் விழும் புள்ளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப காய்கள் ஏறுவது அப்பப்பா என் ஆர்வத்தை தூண்டியது. சரிங்களா? தாயம் விளையாடும் போது என்ன பண்ணாங்க? இங்க பாருங்க, இந்த இடத்துல 2 பொண்ணுங்க உட்காந்து தாயம் விளையாடுறேன். இது பல்லாங்குழி. இது என்னது? இந்த குழிக்குள்ள கல்ல போட்டுக்கிட்டே வருவாங்க. இது பேர் பல்லாங்குழி. சரிங்களா? இது என்ன ஆட்டம்? இதான் பாண்டி ஆட்டம். ஒத்தக்கல்ல நொண்டி விளையாடுறாங்கல்ல, இதுக்கு பேர் என்னது? பாண்டி ஆட்டம். அடுத்து பாருங்க. பாண்டி ஆட்டம் ஒருமுகப்படுத்தும் திறனை வளர்க்கிறது. சரிங்களா? பாண்டி ஆட்டம் என்ன பண்ணுதான்? பாண்டி ஆட்டம் ஒருமுகப்படுத்தும் திறனை வளர்க்கிறது. கல்லாட்டம், ஐந்தாங்கல் போன்ற விளையாட்டுகள்
சீனா, பர்மா, இலங்கை போன்ற நாடுகளிலும் விளையாடப்படுகின்றன. இப்பவும் என்ன பண்றாங்களா, கல்லாட்டம், ஐந்தாங்கல் போன்ற விளையாட்டுகள் சீனா, பர்மா, இலங்கை இந்த நாடுகள்லாம் வந்து விளையாடப்படுகின்றன. இவற்றை விளையாடும் போது கண் கை ஒருங்கிணைந்து செயல்படும் பயிற்சி கிடைக்கிறது. கவன சிதறலை தடுத்து கவன குவிப்பை மேம்படுத்தியது. விருப்பமான விளையாட்டுகளை எல்லாம் ஆசை தீர விளையாடினேன். அந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருந்தது. அன்று என்னோடு நீ இல்லாதது மட்டும் சிறு குறை. சரிங்களா, அன்னைக்கு விளையாட்டு விழால குரல் செல்வி வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்களா. அவங்களோட நண்பர் இல்லாத மட்டும்தான் அவங்களுக்கு கவலையா இருந்துச்சாம். நீயும் உன் பள்ளியில் கொண்டாட போகும் இது போன்ற விழாக்களில் கலந்து கொள்ள வேண்டும். நம் பாரம்பரிய விளையாட்டுகள் பெருமையினே அடையாளம் மட்டுமன்று நன்மையின் விளை நிலமும் ஆகும். சரிங்களா, நம்மளோட பாரம்பரிய விளையாட்டுகள் வந்து என்னன்னா நம்மளோட பெருமையின் அடையாளம் மட்டும் கிடையாது. பாரம்பரிய விளையாட்டுகள்ன்றது நம் பாரம்பரிய விளையாட்டுகள் பெருமையின் அடையாளம் மட்டுமன்று அது வந்து என்ன பண்ணுதா, நன்மையின் விளை நிலமும். நம்மளோட பாரம்பரிய விளையாட்டுகள் விளையாண்டோம்னா நம்மளுக்கு அவ்வளோ நன்மையை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுமா, கொடுத்துக்கிட்டே இருக்குமா. சரிங்களா, இப்போ என்ன பண்ணோம், நம்மளை விட்டு போனால் நம்மளோட பாரம்பரிய விளையாட்டுகள்லாம் நம்ம வந்து குழந்தைங்க கண்டிப்பாக கற்றுக்கிட்டு அந்த விளையாட்டுங்களை விடுமுறை நாட்களில் விளையாண்டு பழகணும். இக்கடிதம் குறித்து உன் பதிலை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். என்றும் அன்புடன் குரல் செல்வி. சரிங்களா, அடுத்து இவங்க முகவரி போட்டு அனுப்பியிருக்காங்க. இப்போ இந்த பாடத்துல என்ன தெரியுதுன்னா நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகளை குழந்தைங்க வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும். இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற கேள்வி பதில் பாருங்க. சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா. முதல் கேள்வி பாருங்க, நட்பண்பு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நட்பண்பு எப்படி பிரிக்கலாம் சொல்லுங்க. நட்பண்பு என்ன பண்ணலாம், நன்மை கூட்டல் பண்பு நட்பண்பு, நன்மை கூட்டல் பண்பு நட்பண்பு. பின் வருவன்ல எது உள்ளரங்க விளையாட்டு அல்ல. கேள்வி நல்லா புரிஞ்சுக்குங்க. உள்ளரங்க விளையாட்டுன்னு கேட்கல, அல்லன்னு கேட்டிருக்காங்க. இப்போ தாயம்ன்றது கண்டிப்பாக வீட்டுக்குள்ள உட்காந்து நம்ம விளையாடலாம், ஐந்தாங்கல்லும் விளையாடலாம், பல்லாங்குழியும் விளையாடலாம். கபடின்றது ஒரு மைதானத்தில் தான் விளையாட முடியும். அப்போது உள்ளரங்க விளையாட்டு கபடி தான் கிடையாது, அது வந்து வெளியரங்க விளையாட்டு. கவனம் கூட்டல் சிதறல் இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். கவனம் சிதறலா, கவனச்சிதறலா, கவன சிதறலா, கவனம் சிதறலா. கவன சிதறல் தான் வரும். நடுவில் இம்மு வந்து என்னவா வரும், ரெண்டு எழுத்தும் சேரும்போது இந்த சி பக்கத்தில் இம்மு வராது, இச்சு தான் வரும். சி பக்கத்தில் என்ன வரும், இச்சு தான் வரும். நீ இல்லாதது இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நீ கூட்டல் இல்லாதது, நீ கூட்டல் இல்லாதது, நீ கூட்டல் இல்லாதது, நீ கூட்டல் இல்லாதது. வரும், நீ கூட்டல் இல்லாதது, நீ இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பாருங்க, வினாக்களுக்கு விடையளிக்க. நம் பாரம்பரிய விளையாட்டுகள் யாவை. நம் பாரம்பரிய விளையாட்டுகள்ல என்னென்ன சொல்றாங்க, பாண்டியாட்டம், கபடி, தாயம், ஐந்தாங்கல், பல்லாங்குழி. இதெல்லாம் வந்து என்னது, நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகள். சரிங்களா, நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகள்னா என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாலு விளையாட்டு நீங்கள் கண்டிப்பாக எழுதுங்க. 4-5 இது எழுதுங்க. பாண்டியாட்டம், கபடி, தாயம், ஐந்தாங்கல், பல்லாங்குழி இதெல்லாம் வந்து நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகள். உள்ளரங்க விளையாட்டுகளின் பெயர்களை எழுதுக. உள்ளரங்க விளையாட்டுகள்னு என்ன அர்த்தம், உள்ளரங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே விளையாடுற மாதிரி விளையாட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. தாயம், பல்லாங்குழி, ஐந்தாங்கல், சதுரங்கம். சரிங்களா, சதுரங்கம்ன்றது செஸ்ஸு. இதெல்லாமே வந்து உள்ளரங்க விளையாட்டுகளில் வரும். கடிதத்தில் இடம்பெற்றுள்ள பழமொழிகள் யாவை. கடிதத்தில் இடம்பெற்றுள்ள பழமொழிகள் யாவைன்னா கடிதத்தில் 2 பழமொழி எடுத்துருவோம். ஒரு பழமொழி வந்து கரும்பு தின்ன கூலியா. என்னது, கரும்பு தின்ன கூலியா. 2வது பழமொழி சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். 2வது பழமொழி சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். இந்த பாடத்து மூலமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா குழந்தைகள் வந்து நம்மளோட பாரம்பரிய விளையாட்டுகளை மறுபடியும் விளையாடணும். அதை விளையாடும் போது நம்மளோட அறிவும் பெருகும், நம்மளோட ஒருமுக சின்மை, படிக்கும் திறன் எல்லாமே வந்து இன்னும் மேலும் மேலும் பெருகும். இதை பார்க்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி. வீடியோவை பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.